கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அனுதின மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் ரோமர் 8:28. தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்படியாக ஒரு குடும்பத்தில் ஒரு சின்ன பாப்பா அருமையான ஒரு ஆட்டுக்குட்டியை வளர்த்து வந்தாள். அது நல்ல கருப்பான ஆட்டுக்குட்டி, அதில் ஒரு வெள்ளை முடி கூட கிடையாது. நல்லா அழகாக வளர்த்துட்டே வந்தால் பெருசாகிடுச்சு. பெருசானவுடனே திடீர்னு அந்த ஊரில் உள்ள ஒரு பூசாரி வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து, உங்களுடைய ஆட்டுக்குட்டி ரொம்ப அழகாக இருக்குது, ஒரு பழுது இல்லாமல் இருக்குது, எங்கள் குலதெய்வத்துக்கு பலி செலுத்தணும், அந்த ஆட்டுக்குட்டியை நாளைக்கு நாங்கள் உங்ககிட்டேருந்து வாங்கிட்டு வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னார். அப்போ அவங்களும் சரி அப்படின்ட்டாங்க. இந்த பாப்பா செல்லமாக வளர்த்தது இந்த சத்தத்தை கேட்டுட்டு ஒன்று அழ ஆரம்பிச்சிருச்சு. அவங்க அம்மா சொன்னாங்க, என்னப்பா செய்கிறது, உங்கள் அப்பா முடிவு எடுத்துட்டாருப்பா, நான் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா அப்படின்ட்டாராம். இந்த ஆடுகள் எல்லாம் ஓட்டிக்கிட்டு அவங்க அப்பா காட்டுக்கு போயிட்டு அங்கே மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நரி வந்து சில ஆடுகள் எல்லாம் கடிச்சிருச்சு. அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. சில ஆடுகளை தான் கடிச்சிருச்சு. அப்படியே கொண்டுட்டு வராரு, பட்டிக்கு கொண்டுட்டு வராரு. வந்து மடக்கிட்டு நாளைக்கு வந்து அந்த கருப்பான ஆட்டுக்குட்டியை வாங்கிட்டு போகிறதுக்கு பூசாரி வரப்போகிறார். வந்து அந்த கருப்பான ஆட்டுக்குட்டியை செக் பண்ணால் அந்த ஆட்டுக்குட்டியினுடைய காதில் கொஞ்சம் கீறல் விழுந்திருக்கு. அடடா அப்படின்னு பார்த்துட்டு, எங்கள் குலதெய்வத்துக்கு இது ஒத்து வராது அப்படின்ட்டு விட்டுட்டு போயிட்டார். அந்த பாப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான். ஆகா, எனக்கு கடவுள், நான் அந்த ஆட்டுக்குட்டி மேலே அவ்வளோ ஒரு அன்பு வச்சுருந்தேன், கடவுள் காப்பாற்றிட்டாரு அப்படின்ட்டு அந்த பாப்பாவுக்கு ஒரே சந்தோஷப்பட்டு கனி கூர்ந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா சொன்னாங்களாம், அங்கே மந்தையில் வந்து அந்த நரி வந்து ஓனாய் வந்து ஆட்டுக்குட்டியெல்லாம் கடிக்கலை. நான் என்ன செஞ்சேன், என் மகள் செல்லமாக அந்த ஆட்டுக்குட்டியை வளர்த்தாலே, அவள் விருப்பத்தை நிறைவேற்றணும்னு சொல்லி நான் தான் லைட்டாக அந்த ஆட்டுக்குட்டி காதில் கொஞ்சம் கீரலை போட்டுவிட்டேன் கத்தி எடுத்து அப்படின்னாலாம். அப்படி அம்மா அப்படின்னு அம்மா மேலே அவ்வளோ ஒரு சந்தோஷமா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அப்படியாக வேதத்தில் நாம் பார்க்கும்போது தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் பல சோர்வுகள் வரலாம், பல துன்பங்கள் வரலாம், பாடுகள் வரலாம், கஷ்டங்கள், வியாதிகள், தோல்விகள், ஏமாற்றங்கள் வரலாம். சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். அப்படியாக 1 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது எசபேல் எலியாவை பார்த்து சொல்லுகிறார். அப்பொழுது எசபேல் எலியாவிடத்தில் ஆள் அனுப்பி, நாளைக்கு இந்நேரமாக உன் பிராணனை நான் வாங்கலைன்னா அதற்கு சரியாகவும் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொன்னார். நாளைக்கு நேரமாக அவன் உயிரை வாங்கிறண்டா அப்படின்னு எலியாவை மிரட்டிட்டான். எப்படி நாளைக்கு அந்த பூசாரி வந்து இந்த ஆட்டுக்குட்டியை பலி செலுத்த போகிறான்னு சொல்லி எலியாவை நாளை நேரமாக கொன்னுடுவேன் அப்படின்னு மிரட்டியிருக்கான். அவன் ஓடி போய் ஒரு நாள் பிரயாணமாக போய் சூரியச்செடியில் உட்காந்து, ஆண்டவரே, நான் என்ன பாவம் செஞ்சேன், ஒரு பாவமும் செய்யலையே, எனக்கு ஏன் என்னை கொலை பண்ணணும்னு நினைக்கிறாளே இந்த எசபேல் அப்படின்னு சொல்லி அவ கையால் நான் சாவக்கூடாது, நானே சாக போகிறேன் அப்படின்ட்டு ஆண்டவர்கிட்ட வேண்டுறான். வேண்டும்போது, ஆண்டவரே என் ஜீவனை எடுத்துக்குங்கன்னு வேண்டுறான். அப்போ ஆண்டவர் அவர் வந்து பதில் கொடுக்கலை, அவன் ஜீவனை எடுக்கலை. மாறாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரலோகத்திலிருந்து அப்பத்தையும் அந்த தண்ணீரையும் அனுப்பி எலியாவை பலப்படுத்தி, ஒரு தூதனை அனுப்பி தட்டி எழுப்பி பலப்படுத்தி, போ, இன்னும் நீ எனக்காக ஓடணும், எனக்காக வாழணும், உன்னை நான் எப்படி கொல்ல விடுவேன், உன்னை எப்படி உன் ஜீவனை நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எலியாவை பலப்படுத்தி அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அவர் அனுப்பினாராம். எதிர்காலத்தில் தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக அவன் ஒரே பெண்ணும் பர்வதத்தில் போய் காத்திருந்தான். தேவனுடைய திட்டத்தை வாங்கினான், தேவனுடைய திட்டத்தை செயல்படுத்தினான். நீங்களும் நானும் அவ்வாறு இருப்போமா?
எந்த ஒரு தோல்வி, ஏமாற்றம், வருத்தம், சோர்வு, சஞ்சலம் வந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருங்கள். எலியாவை பலப்படுத்தின தேவன் உங்களையும் பலப்படுத்துவார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவை, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் வேலையெடுத்து பாதுகாத்துக்கொள்ளும். அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றும். அவருடைய குடும்பங்களை வேலையெடுத்து பாதுகாத்துக்கொள்ளும். அவருடைய வேலை, வருமான, தொழிலெல்லாம் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you everybody. Thank you.